ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.1ல 9th சம் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். ஓகேவா? ஹெமிஸ்பியர் அப்படின்னா ஹெமி அப்படின்னா பாதின்னு அர்த்தம். பாதி, ஹெமி செமி அப்படின்னா பாதின்னு அர்த்தம். ரைட்டா? ஸ்பெரிக்கல் அப்படின்னா ரவுண்டு. இதென்ன ரவுண்டு, இதுல பாதி. ஸோ அப்போ இதுதான். ஓகேவா? இதுக்கு பேரு ஹெமிஸ்பியர். ஹாலோ ஹெமிஸ்பியர் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஹாலோ ஹெமிஸ்பியர். இங்க நடுவுல காலியா இருக்கும். இதுதான் ஹாலோ ஹெமிஸ்பியர். ரைட்டா? இந்த மாதிரி. ரைட். இப்போ இந்த ஹாலோ ஹெமிஸ்பியரை பொறுத்த மட்டும்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு இன்டர்னல் ரேடியஸ், இந்த சின்னது இருக்குல்ல, இதுக்கு பேர் இன்டர்னல் ரேடியஸ். இந்த கேபிட்டல் பெரியார் இருக்குல்ல, இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ். அப்புறம் ரெண்டு இருக்கு. இப்ப சொல்யூஷனுக்குள்ள போயிடலாம். கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்யூஷனுக்குள்ள போயிட்டு, இப்போ இந்த சொல்யூஷன்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்னல் படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஆஃப் அ ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ அப்போ இன்டர்னல் டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர், எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 28 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இதை நான் ரேடியஸா கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். ரேடியஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் அப்படின்றது என்னது? டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஆமாவா? இதுதானே என்னோட ரேடியஸ். ஸோ அப்போ இன்டர்னல் ரேடியஸ் வந்து 20 டிவைடட் பை 2 10. ஆமாவா? ஸோ ரேடியஸ் அப்படின்றது டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஸோ இன்டர்னல் டயாமீட்டர் 20 அப்படின்னா ரேடியஸ் எனக்கு 10 சென்டிமீட்டர். இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது டிவைடட் பை 2. அடுத்தது எக்ஸ்டர்னல் ரேடியஸ். அவங்க என்ன வேல்யூ கொடுத்தாங்க? 28 பை 2. ஸோ 28 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2 நாம போட்டுக்கணும். ஸோ 14. ஸோ 14 சென்டிமீட்டர். ஸோ இது என்னோட ஸ்மால் ஆர், இது என்னோட கேபிட்டல் ஆர். ஓகேவாக்கண்ணா? சரி. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆல் ஓவர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? பெயிண்ட் பண்ண போறேன். ஸோ ஆல் ஓவர் அப்படின்னா என்ன தெரியுமா சாமி அர்த்தம்? ஆல் ஓவர் அப்படின்னா இந்த வெளியே அவுட்டர் போர்ஷனை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? பெயிண்ட் பண்ண போறேன். இந்த பார்ட் அவுட்டர் போர்ஷனை மட்டும் தான் நான் பெயிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? வேற எதை சார் பெயிண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இந்த இடத்த நான் பெயிண்ட் பண்ண மாட்டேன். இந்த இடம் காலியா மட்டும்தான் இருக்கும். இந்த நடு பார்ட். ஓகேவா? அந்த நடு பார்ட் காலியா தான் இருக்கும். மித்த இந்த வெளியே இருக்கிற அவுட்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தான் நான் பெயிண்ட் பண்ண போறேன். இந்த பார்ட்டை புரிஞ்சுக்குங்க. ஸோ சென்டர்ல இருக்கிறது காலியா தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்படி இருந்ததுன்னா நான் அது என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ற கொஸ்டின் சம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்க சாமி. ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் எந்த பார்ட்டை பெயிண்ட் பண்ணணும், எந்த பார்ட்டை பெயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் முதல்ல எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஃபார்முலா என்னன்னா, பை இன்ட்டு 3r² பிளஸ் ஸ்மால் r². இதுதான் சாமி என்னோட ஃபார்முலா. இப்போ பையோட வேல்யூ என்னது? 22/7. 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் என்னது? 14² பிளஸ் ஸ்மால் ஆர் என்னது? 10². ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர்மா. ஸோ அப்போ சால்வ் பண்ணா வேல்யூ கிடைச்சிரும். எவ்வளோ நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்ற வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அப்போ 14 இன்ட்டு 14 196 பிளஸ் 10 இன்ட்டு 10 100. ஸோ அப்போ 22 இன்ட்டு 7. ஸோ 3 6 are 18, மிச்சம் 1, 3 9s are 27, 28, மிச்சம் 2, 5 plus 100. ஸோ அப்போ 22/7 இன்ட்டு 688. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சரியா? ஸோ இதைத்தான் நான் பெயிண்ட் பண்ணணும்.
ஸோ இதுதான் என்னோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியான்னு வந்தாலே என்னோட யூனிட் ஸ்கொயர்ல வரணும். இங்க எல்லாமே சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதனால சென்டிமீட்டர்னு போட்டு ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இவ்வளோ நான் பெயிண்ட் பண்ணணும். ரைட்டா? இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரை பெயிண்ட் பண்றதுக்கு 0.14 rupees ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட எவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு? 22/7 into 688 இவ்வளவு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை பெயிண்ட் பண்ண எவ்வளவு ஆக போகுது? 22/7 into 688 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதை பெயிண்ட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஆக போகுது அப்படின்னு, இதுதான் என்னோட ஆன்சர். இதை தான் உங்க கொஸ்டினா கேட்குறாங்க. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? 1 சென்டிமீட்டருக்கு 0.14 அப்படின்னா இவ்வளோ சென்டிமீட்டருக்கு, அதாவது ஒரு சாக்லேட்டு 5 ரூபா, அப்போ 3 சாக்லேட்டு 15 ரூபா. என்ன பண்ணீங்க? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க, ஆமாவா? 4 சாக்லேட்டு மல்டிப்ளை பண்ணுங்க 20 ரூபா, 5 சாக்லேட்டு மல்டிப்ளை பண்ணுங்க 25 ரூபா. அதே தான் நான் இப்ப பண்ண போறேன். கவுண்ட்டையும் ருபீஸையும் மல்டிப்ளை பண்ணணும், ஆமாவா? கவுண்ட்டையும் ருபீஸையும் மல்டிப்ளை பண்ணா என்னோட ஆன்சர். ஸோ அப்போ அமௌண்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் எவ்வளோ, உங்ககிட்ட எவ்வளோ ஏரியா இருக்கு? 22/7 into 688. அமௌண்ட் எவ்வளோ? இன்ட்டு 0.14. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 22/7 into 688 இன்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, சாமி பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி இங்க பாயிண்ட் இருக்கு? 4 1 2 டிஜிட்டா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 14/100ன்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது 2 times. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 44 into 688 divided by 100. சரியா? ரைட். ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 688 into 44. So 4 8s are 32, மிச்சம் 3. 4 8s are 32, 5 மிச்சம் 3. 4 6 are 24, 27. ஸோ அதே இங்கே போட்டுங்க 2572. வேலை முடிஞ்சு. ஸோ 27203. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 30272 டிவைடட் பை 100. இந்த 100 கேன்சல் பண்ணிடாதீங்க, சிம்பிள். 2 0 இருக்கா? அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அதான் ஆன்சர். 302.72 rupees. ஸோ 302 ரூபா. ஓகேவா? 302 ரூபாய் 72 பைசா. 302.72. இதுதான் சாமி என்னோட ஆன்சர். கிளியரா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் எதை பெயிண்ட் பண்றோம் அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் 1 சென்டிமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டு இத்தனை சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நாம இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது தெரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.